கடந்த சில ஆண்டுகளாக துலாம் படுற கஷ்டம் அப்படின்றது எதை சார்ந்து அப்படின்னா தீராத கடனை நானும் என்னென்னமோ பண்ணி கடனை அடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். ஒரு கடன் அடைக்கிறேன், அடுத்து சாலிடாக இன்னொன்று வருது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வாங்குற மாதிரி ஒரு காலத்தின் கட்டாயத்துக்கு நாங்கள் ஆளாகிறோம். சில ஆண்களை பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒய்ஃபோட தூராது. நிறைய பேர் துளாராசிக்காரர்கள்ட்ட விவாகரத்துக்கள் அதிகம் இருக்கும், பிரிஞ்சு வாழ்றவா இருப்பா. என்ன காரணம் பார்த்தா அந்த சனி பகவானே விரும்பி இவர் ராசியில் உட்கார்றவா இருங்க. ரொம்ப நீதி நியாயம் அப்படி பேசக்கூடிய மனிதர்களாக இருக்கிறதுனால தப்பு பொறுத்துக்க முடியல. தொழில் விஷயங்கள் இப்போ புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கு இல்லை பதவியில் வகிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு 6 months ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இப்போதைக்கு வரக்கூடாத வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ வெளியில் அந்த கோல்டு ஷைன் என்னன்றதுன்னா இவங்க வெளியே அதை காட்டிக்காமல் இருப்பாங்க. அது இவங்களுக்கு ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருக்கும். அதை இன்னும் ஷைன் பண்ணணும் அப்படின்றத குரு பகவான் கொடுக்குறாரு மெசேஜாக. ஏன்னா அதுக்கு தான் அந்த ஃபீனிக்ஸ் பறவையாக தன்னைத்தானே நினச்சிக்கணும் அப்படின்றது. புல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்று நம்மிடையே 4 சிறப்பு விருந்தினர்கள் கலந்திருக்கிறார்கள். குரு பயிற்சி 2026 புல்லான் பக்தி ஸ்பெஷலாக குரு பயிற்சி சார்ந்த நிறைய விஷயங்களை பேச போறாங்க. உலகெங்கிலும் இருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி டைம்ல குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போறார், என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு 4 சிறப்பு விருந்தினர்களும் அவர்களுடைய ஸ்பெஷலான துல்லியமான கருத்துக்களை வழங்க இருக்காங்க. ஸோ எல்லா கெஸ்டையுமே நம்ம வெல்கம் பண்ணிடலாம். முதல்ல டைரக்ட் கால் ரீடர் சாரா மேம் இணைஞ்சிருக்காங்க நம்ம கூட. மேம் வணக்கம். வணக்கம். ஸோ அடுத்ததா டாக்டர் தீபா அர்லாலன் ஜோதிடர் மேம் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. ஸோ அடுத்ததா அனுபவம் வாய்ந்த ஜோதிடத்தை நிறைய தகவல்கள் இப்பவும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர் பஞ்சநாதன் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம்மா. ஸோ நம்மிடையே 4வது சிறப்பு விருந்தினராக கூடுதலாக பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களையும் வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். துலாம் ராசி என்பர்கள் மேம். துலாம் ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி டைம்ல குரு பகவான் என்னென்ன மாதிரியான நலன்களையும் பலன்களையும் கொடுக்க காத்துட்டு இருக்க? கடந்த சில ஆண்டுகளாக துலாம் படுற கஷ்டம் அப்படின்றது எதை சார்ந்து அப்படின்னா தீராத கடனை நானும் என்னென்னமோ பண்ணி கடனை அடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். ஒரு கடன் அடைக்கிறேன், அடுத்து சாலிடாக இன்னொன்று வருது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வாங்குற மாதிரி ஒரு காலத்தின் கட்டாயத்துக்கு நாங்கள் ஆளாகிறோம். அதனால் வேறு வழி இல்லாமல் கடன் வாங்குகிறோம். ஆக கடன் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது பாருங்கள் நிறுத்தவே மாட்டேங்குது. அதாவது கம்மாதான் இருக்கே தவிர ஃபுல் ஸ்டாப்பே இல்லை நான் வாங்குற கடனுக்கு செய்யக்கூடிய விரயத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. 2வது விஷயம் என்னென்னா ஆரோக்கியத்தில் தீராத பிரச்சனைகள். மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க, எக்ஸலண்ட்டான டாக்டர்ஸை பார்க்குறேன். பட் இருந்தாலும் பெருசாக எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இல்லை. இப்படி ஒரு சில கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை சார்ந்து சில ப்ரெஷர்ஸ் அப்படின்றத அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது வந்துருச்சுங்க. ஆல்ரெடி சனி ரோக சனியாக தான் இருக்கான். அதுக்கும் மேலே குருனோட பார்வை ரோக சனி மேலே. ஆக கடன் அப்படின்றது சாலிடாக வெளியே வர போகிறீங்க அந்த கடன்லேருந்து. அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் பெட்டர்மெண்ட் அப்படின்றது வரப்போகுது. குணமாகக்கூடிய நோய்களாக இருந்தால் குணம் அப்படின்றது கிடைக்கும். குணமே ஆகாத நோய்களாக இருந்தாலும் பேலியேஷன் அப்படின்றது கிடைக்கும். இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கார்? 10ஆம் பாவம். 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்களேம்மா. வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, வேலையை விட்டு தூக்கப்படுவோமா அப்படின்னா அப்படி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா 10ல் குரு பதவி பறி போகும். இந்த பதவி பறிபோகி இதை விட உன்னதமான ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அந்த ஆங்கிளில் தான் நம்ம எடுத்துக்கணும். 2வது ஆங்கிள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உச்சகுரு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் அப்படின்றது வரும். இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு வரும்போது ஒரு மேனேஜருக்கு அடுத்த கேடரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போ மேனேஜர் போஸ்ட் அப்படின்றது வரும். அப்போ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும். 10,000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொறுப்பு அதிகமாகுது, வேலை பளு அதிகமாக தானே செய்யும். எனக்கு பொறுப்பு வரணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசு வரணும், ஆனால் வேலை பளு மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தப்பு. பொதுவாக துளாராசி என்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி. வெட்டு 1 துண்டு 10 பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு தான் பொருந்தும். ஸோ வடிவேல் சார் சொல்லுவார் பார்த்தீங்களா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் எக்ஸாக்டாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பக்காவாக செஞ்சு முடிச்ச முடியும். இதில் கவனம் அப்படின்றது வேணும். சுய தொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா ஏகப்பட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வரும், புது கிளையன்ஸ் வருவாங்க.
என்ன நம்மளுக்கு மேன் பவர் அப்படின்றது ப்ராப்ளம் வரும். அப்போ அந்த கிளையன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலை, நம்மளுக்கு கொடுக்குற ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலை அப்படின்றது வரும். அப்போ ரொம்ப சிம்பிள், மேன் பவர் அப்படின்றத அதிகப்படுத்திக்கோங்க, டெம்பரரி மேன் பவர் அப்படின்றத அதிகப்படுத்திக்கோங்க. அதுக்கும் மேலே வேலை செய்கிற இருக்கிற இடத்துல இருக்க பிரச்சனையை கொண்டு வந்து வீட்டில் காமிக்கூடாது. எந்த இடத்துல என்ன பிரச்சனையும் இருக்கும், மாட்டை மேய்ச்சோமா கோலை போட்டோமா அந்த இடத்துல போட்டு வந்து வீட்டில் நிம்மதியாக இருக்கிறது அப்படின்றது பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கும். என்ன கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டாக பிளான் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள். ஓகே, சூப்பர். பிரச்சனைகளை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும், பிரச்சனைகளை கூட்டு போகிறதுனால எந்த தீர்வுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக துலாம் ராசி நேயர்களுக்கு பலன் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சார். துலாம் ராசி என்பர்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்துட்ருக்கார்? எதுலேயுமே நீதி நியாயம் அதுதான் வாழ்க்கை முக்கியம். குடும்பத்தில் தனக்கு வேண்டியவாளாக இருந்தாலும் தப்பு பண்ணினா தப்பு தான். பல பெண்கள் துளாராசி பெண்களை பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரரோட ஒத்து வராதும்பா. சில ஆண்களை பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒய்ஃபோடு ஒத்து வராது. நிறைய பேர் துளாராசிக்காரர்கள்ட்ட விவாகரத்துக்கள் அதிகம் இருக்கும், பிரிஞ்சு வாழ்றவா இருப்பா. என்ன காரணம் பார்த்தா அந்த சனி பகவானே விரும்பி வந்து இவர் ராசியில் உட்கார்றவாருங்க. ரொம்ப நீதி நியாயம் அப்படி பேசக்கூடிய மனிதர்களாக இருக்கிறதுனால தப்பு பொறுத்துக்க முடியல. நம்மளோட சேர்ந்து கூடிய உறவுகளில் சில நேரம் சிறு தவறுகள் இருக்கும். அந்த தவறுகளோடு போய் அவளை அரவணைச்சின்னு போகிறது தான் வாழ்க்கை அப்படின்னு துளாராசி நினைக்காது. இல்லை, நீ தப்பு பண்ணிட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கும். அந்த துளாராசிக்காரருக்கு இப்போ எப்படின்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால எந்த குழப்பமும் வச்சுக்க வேண்டான்னு மேடம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இது இந்த குரு பகவானுடைய பார்வைக்கு தான் இப்போ பலம் அதிகம். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரே. புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம். புதுசாக ஒரு கார் வாங்கிடணும். இந்த பழைய கார் ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, புது கார் வாங்கிடுவோம் அப்படின்னு தோணும். அழகான ஒரு வீடு வேணும், நமக்கும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கினா பரவாயில்லையே, வாங்கிட்டா நல்லா இருக்கும், அந்த எண்ணங்கள் கூட இப்போ கூடும். குடும்பத்தில் புது வரவு வரும். 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் கல்யாணம் ஆகிடும் எதிர்பார்த்தா கூடி வரல. இப்போ இந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார் பாருங்க, அதனால கல்யாணம் மலருக்கு கூடி வரும். குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் சேரக்கூடிய யோகம் உண்டு. புதிய உறுப்பினர்னா மருமகள் வரலாம், மாப்பிள்ளை வரலாம், இன்னொரு பக்கம் குழந்தை பாக்கியம் உண்டாகலாம், அந்த அமைப்பு வந்துடும். அதே மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். பலருக்கு இப்போ கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜேஇ எழுதுகிறாங்க, நீட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறாங்க, இந்த மாதிரி ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இவளுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. நல்ல இவங்களுக்கு படிக்கிறதுக்கு சீட் கிடைக்கும். 6ஆம் இடத்தையும் வேறு குரு பார்க்குறாரே, அதனால ஹவுசிங் லோன் கிடைக்கும், நல்ல வீடு வாங்கலாம், அழகான வீடு வாங்கலாம், அந்த அமைப்பெல்லாம் உண்டு. வியாதிகள் ரொம்ப நாளாக இருக்குது இவளுக்கெல்லாம். பொதுவாக ஸ்கின் ப்ராப்ளம் வரும், வயத்து பிரச்சனை வரும், இதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த வியாதிகளெல்லாம் தீரக்கூடிய காலம். ஸோ ரொம்ப நல்ல நேரம். இருக்கிற ராசிகளில் துளாராசியை 2026 ஆரம்பத்துலேருந்தே நல்ல ராசின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப யோகமான ஒரு அமைப்பு. சுக்கிரனை ஆட்சிநாதனாக கொண்டவர்கள். அதனால் பெரிய வளர்ச்சி, வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம், அழகு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது. சூப்பர் சார். அதாவது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும்வாங்க. ஸோ வியாதிகள் போயிருச்சு அப்படின்னாலே பெரும்பாலான மக்களால் வந்து நிம்மதியாக வாழ முடியும். ரொம்ப அற்புதமான பலன்களை துலாம் ராசி கொடுத்துருக்கீங்க. துலாம் ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்திருக்கார்? துளாராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி 2026க்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே துளாராசி தனித்துவம் கொண்ட குணாதிசயங்கள்னு சொல்லுவாங்க. அவங்களோட கேரக்டரே ஒரு வித்தியாசமாக இருக்கும், அவங்களுடைய செயல்பாடுகளே ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடிய மனோபாவங்கள் அவர்களுக்கு உண்டு. பாயிண்ட் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் விஷயங்கள் இப்போ புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கு இல்லை பதவியில் வகிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு 6 months வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இப்போதைக்கு வரக்கூடாத வாய்ப்புகள் உண்டு. 2வது விஷயம், பண வரவுகள் தொழில் ரீதியாக இத்தனை நாள் வராமல் இருந்தால் அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 3வது, இளைய சகோதர சகோதரிகள், அவங்களுக்கு கீழே தம்பி தங்க இவங்களுக்கு ரெகுலராக பண்ணிட்டு இருந்த ஹெல்ப்னால சில பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே எழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை அவர்கள் மூலமாக இவர்கள் கொஞ்சம் சிரமப்படுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. பூர்வீக சொத்து விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு இடம் வச்சுருந்தாங்கன்னா பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் கட்டுவாங்க, வேல்யூ ஏறிடும், அடாடா பிரமாதம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இடம் வச்சுருந்தாங்கன்னா அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புத்திரஸ்தானம், அவர்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலங்கள் துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் இங்கே இருக்கலாமா அங்கே போகலாமா, அங்கே இருக்கலாமா இங்கே இருக்கலாமான்ற இந்த ஒரு விதமான மனக்கலக்கங்கள் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு, வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தோணக்கூடியதாக இருக்கும். உடல் உபாதைகள் வரும், அதுவும் போன் சம்பந்தமான பிரச்சனை, எலும்பு சம்பந்தமான விஷயங்கள், அஜீரண கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஒரே விஷயத்துக்கு 4 மருத்துவம் பார்ப்பாங்க, 4 மருத்துவம் சொல்கிறதையும் கேட்பாங்க.
இது பார்த்து இவங்களே பாதி மருத்துவர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறதா இருக்குது. வேலையில் குழம்பவே கூடாது. கூட இருக்கிறவங்க கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய காலம். கடனுக்கு வாங்குறது தப்பு கிடையாது. கடனுக்காக கடன் வாங்குறது, அதை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது, வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது, கிரெடிட் கார்டுக்காக வாங்குறது, டெபிட் கார்டு, இந்த மாதிரி கார்டுக்காக கடன் வாங்குறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃபோனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வந்து பாஸ்வேர்டு ஓடிபி சொல்லுங்கன்னா இதான் சொல்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. அதனால் என்ன பிரச்சனை என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சில ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. அதனால் வாழ்க்கையே ஒரு பெரிய கட்டம் கட்டி வட்டம் போட்டு உட்காந்து யோசித்து செயல்படக்கூடிய ஒரு காலமாக துளாராசி அன்பர்களுக்கு உண்டு. பெயர் புகழ் அந்தஸ்து பட்டமளிப்பு இதெல்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய காலம் இந்த காலம். சூப்பர் சார். அதாவது வந்து கடன் மட்டும் வாங்காமல் இருந்தால் மற்ற எல்லாமே தானாக வந்துடும். ரொம்ப அற்புதமாக சொல்கிறீங்க. சூப்பர் சார். மேம், டேரட் கார்டு மூலமாக குரு பகவான் என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல காத்திருக்கார்? உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ குரு பகவான் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னை வந்து நான் தான் ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்றத அவங்க நினச்சிக்கணும். அது ஏன்னா ஃபுல்லாக வந்து அது எரிஞ்சு சாம்பல் ஆகும். இவங்களும் அப்படி தான் ஆவாங்க. ஸ்டார்ஸ் எப்பவுமே, நட்சத்திரம் எப்பவுமே பளிச்சுன்னு தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதுதான் நம்ம பார்க்குறது. கருப்பு நட்சத்திரம் அது வந்து இவங்க அந்த மாதிரி மைண்டில் உருவகிச்சுக்கணும். அந்த கருப்பு நட்சத்திரம் அப்படி ஏன்னா, ஸோ இந்த கார்ட்லேயே இருக்கும் ஒரு நட்சத்திரம். உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டார்க்னஸ் இருக்கும், வெளியில் வந்து கோல்டு ஷைன் இருக்கும். அப்போது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி, ஒரு டார்க்னஸ், இவங்க எரிஞ்சு போகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடியது எல்லாமே அந்த நட்சத்திரத்துக்குள்ளே அடக்கிடணும். ஸோ அப்போ வெளியில் அந்த கோல்டு ஷைன் என்னன்றதுனா, இவங்க வெளியே அதை வந்து காட்டிக்காமல் இருப்பாங்க. அது இவங்களுக்கு ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருக்கும். அதை இன்னும் ஷைன் பண்ணணும் அப்படின்றத குரு பகவான் கொடுக்குறாரு மெசேஜாக. ஏன்னா அதுக்கு தான் அந்த ஃபீனிக்ஸ் பறவையாக தன்னைத்தானே நினச்சிக்கணும் அப்படின்றது. இப்போ ஒரு கஷ்டம் வருதுன்னா அது எனக்கு சாதகமானது தான், இந்த கஷ்டத்தால் என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணும். எல்லாரும் யோசிக்கிறது நல்லது நடக்குதா, எனக்கு ராசியாக இருக்குது, அதிர்ஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் துலாம் ராசி கெட்டது நடக்குதா, அப்போ எனக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம், எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம், அப்போ கெட்டது வந்து நடக்கட்டும் அப்படின்னு கூட அந்த மைண்ட் செட்டில் கூட இருக்கலாம். ஏன்னா வலியை தாங்கினா மட்டும்தான் சாதனை ஆக்க முடியும், சாதனை புரிய முடியும். அப்போ அந்த வலிக்கு இவங்க தயாராக இருக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு வலியே வந்துக்கிட்டு இருக்கு, ஓகே நான் அப்போ சோகமாகவே இருக்கேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கெட்ட விஷயங்கள், வலிகள், அந்த வலியில் ஒரு நல்லது பக்கத்துலேயே இருக்கும், அதை கவனிக்க மாட்டாங்க. அந்த நல்லதை பக்கத்தில் இருக்கிறத கவனிச்சிட்டாங்கன்னா அந்த ஸ்டார் மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் தான். உள்ளுக்குள்ளே டார்க் இருக்கும், வெளியே ஷைன் ஆகிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே என்ன வேணால் நடக்கட்டும், இவங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த விஷயங்கள் கூட நடக்கட்டும், கசப்பான நினைவுகள் கூட இருக்கட்டும், வெளியில் அவங்க ஸ்டாராக மின்னுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணணும். எப்போவுமே பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருந்தால் கூட இவங்களுக்கு நல்லது தான். ஏன்னா வரக்கூடிய கெட்டதை கூட இவங்களால் ஃபேவராக மாற்றிக்க முடியும் பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கும் போது. ஸோ இந்த ஃபீனிக்ஸ் பறவை அண்ட் வந்து பாசிட்டிவான மைண்ட் செட், இது ரெண்டுமே இவங்க ஃபோக்கஸ் பண்ணும் போது தான், இந்த ரெண்டு விஷயங்களும் ஃபாலோ பண்ணும் போது கெட்டது கூட, அதாவது சிம்பிளாக சொல்கிறேன், எதிரி வருவாங்க, இவங்களை தோற்கடிக்கணும்னு வருவாங்க, அவங்க தோற்று போயிடுவாங்க. இந்த விஷயம் தான் அவங்களுக்கு நடக்கும். ஸோ குரு பகவான் இந்த மெசேஜ் தான் அவங்களுக்கு கொடுக்குறாரு.